Hello everyone, I'm Raj. Welcome to our channel. And நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் நான் பயாலஜி மட்டும்தான் படிச்சிருக்கேன், ஃபிசிக்ஸுக்கு வந்து இன்னும் படிக்கவே இல்லை, ஃபிசிக்ஸில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50+ மார்க்ஸ் ஆச்சுக்கு வந்து எடுக்கணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கான ஸ்டடி பிளானரை வந்து நான் கொடுக்குறேன். 2 டேஸில் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து நான் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அட்லீஸ்ட் இதில் இருந்து உங்களுக்கு 12லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் வந்து நம்ம 12 ஆச்சுக்கு வந்து எடுக்க முடியும். ஒரு 50 மார்க்ஸ் வந்து உங்களுடைய கையில் இருக்கு. அண்ட் அந்த பிடிஎஃப் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அண்ட் அந்த ஸ்டடி பிளானர் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப வீக்காக வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ஃபிசிக்ஸில் வந்து எதுவுமே வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, நான் வந்து ஒரு 50+ மார்க்ஸை மட்டும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த பிளானரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப நல்லா ஃபிசிக்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக வந்து பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து பிசிக்ஸ்ல வந்து பெருசா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, நான் பயாலஜி மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றலாம் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2 டேஸ்க்கு வந்து இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கும்போது ரிலாக்ஸா உட்காந்து ஜஸ்ட் வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத மட்டும் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக PQIQஸை வந்து சால்வ் பண்ணிங்கனாலே உங்களால் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 20 கொஸ்டின்ஸை வந்து நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்ஸில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் வந்து ஒரு 50+ மார்க்ஸை வந்து 2 டேஸ்லேயே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கான ப்ரூஃபையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நீட் 2021 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் வந்து ஃபிசிக்ஸில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுதான் அந்த பிடிஎஃப். அண்ட் இந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸாக வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக வந்து நான் PYQs வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 2010லேருந்து 22 வரைக்கும் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஷீட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சாப்டர் வைஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2010லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த PYQs எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்ஸுக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல நான் அப்லோட் பண்றேன். நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது உட்கார்ந்து ஒவ்வொரு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்க. மற்றபடி ரொம்பலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்க படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா 2 டேஸ் தான் இருக்கு. இதுல ஓவரா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகவே வேண்டாம். ரிலாக்ஸா உட்கார்ந்து இதுல இருக்கக்கூடியதை மட்டும் நீங்க வந்து பாருங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு 12 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. அண்ட் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே அட்லீஸ்ட் வந்து 12லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களால் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு 2 டேஸ் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.